மாம்சமும் இரத்தமும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை. இந்த நம்முடைய பழைய சரீரங்கள் பரலோகத்தை அனுபவிக்கப் போகிறதில்லை. தேவன் இந்த நம்முடைய சரீரங்களுக்கு பதிலாக மற்றுமொரு மகிமையான சரீரத்தை கொடுக்க போகிறார். இது எத்தனை ஆனந்தமான ஒரு சத்தியம் இல்லையா? வேத வசனங்களை ஆராய்ந்து கற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற வாஞ்சையோடு காத்திருக்கும் உங்களை இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தினாலே வாழ்த்துகிறோம். நாம் கடந்த பாடத்திலே 1 கொரிந்தியர் 15 அதிகாரம் 28 வசனங்கள் வரை கற்றுக்கொண்டோம். அந்த பாடத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலே நற்செய்தியின் மைய கருத்து என்றும், இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுப்பப்பட்டபடியினாலே மரித்த ஒவ்வொருவரும் உயிரோடு எழுப்பப்பட போகிறார்கள் என்றும் கற்றுக்கொண்டோம். மேலும் அப்போஸ்தலனாகிய பவுல் அப்போஸ்தலர் எல்லாரிலும் மிக பாடுபட்டு மிக பிரயாசப்பட்டு கர்த்தருக்கு பணிவிடை செய்தார் என்றும் கற்றுக்கொண்டோம். இன்று நாம் 1 கொரிந்தியர் 15 அதிகாரம் 29 வசனம் முதல் 58 வசனங்கள் வரை கற்றுக்கொள்வோம். இந்த பாடத்திலே சரீர உயிர்த்தெழுதல் இல்லை என்று சொன்னவர்களுக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் கூறிய பதில் என்ன? மரணம் என்றால் என்ன? இரகசியம் என்றால் என்ன என்பதை குறித்து ஆழமாக கற்றுக்கொள்வோம். இன்று நாம் 1 கொரிந்தியர் 15 அதிகாரம் 29 வசனம் முதல் 58 வசனம் வரை சிந்திக்கப் போகிறோம். பாருங்கள், 1 கொரிந்தியர் 15:29. மேலும் மரித்தோர் உயிர் தெழாவிட்டால் மரித்தவர்களுக்காக ஞான ஸ்நானம் பெறுகிறவர்கள் என்ன செய்வார்கள்? மரித்தவர்களுக்காக ஏன் ஞான ஸ்நானம் பெறுகிறார்கள்? இங்கே அவர்கள் என்ன செய்வார்கள் என்ற கேள்வி கேட்கப்படுகிறது. அதாவது, இந்த ஞான ஸ்நானத்தினாலே பலன் என்ன என்பதுதான் கேள்வி. ஏற்கனவே உங்களுக்கு கூறினேன், ஞான ஸ்நானம் என்ற வார்த்தைக்கு மற்றும் ஒருவரோடு அல்லது ஒரு பொருளோடு அடையாளப்படுத்துவது என்று சிந்தித்தோம். இங்கே மரித்த ஒரு நபரை அடையாளப்படுத்துவதை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. மரித்தோர் உயிர் தழாவிட்டால் மரித்தவர்களுக்காக ஞான ஸ்நானம் பெறுகிறவர்கள் என்ன செய்வார்கள்? அதாவது, அதனாலே என்ன லாபம்? அப்படி என்றால் ஏன் அவர்கள் தங்களை மரித்தவர்களோடு அடையாளப்படுத்துகிறார்கள்? இவ்வாறு கூறப்பட்டிருக்கிறபடினாலே தங்கள் உறவினர்கள் அல்லது தங்கள் நண்பர்கள் மரித்திருப்பார்கள் என்றால் அவர்களுக்காக கொரிந்து சபையிலே உள்ள விசுவாசிகள் ஞான ஸ்நானம் பெற்றார்கள் என்பது அர்த்தமல்ல. கொரிந்து சபையிலே இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்தவர்கள் ஞான ஸ்நானம் பெறும் பொழுது ஞான ஸ்நானத்தின் மூலமாய் இயேசு கிறிஸ்துவோடு அடையாளப்படுத்தப்படுகிறார்கள். அதாவது, இயேசு கிறிஸ்து அவர்களுக்காக மரித்தார், உயிரோடு எழுப்பப்பட்டும் இருக்கிறார். எனவே அவர்களும் இந்த உலகத்திற்கு மரித்தவர்களாகவும் இயேசு கிறிஸ்துவுக்காக வாழ்வதற்காக உயிர் பெற்றவர்களாயும் இருக்கிறார்கள். 1 கொரிந்தியர் 15 அதிகாரம் 30-31 வசனங்கள். நாங்களும் ஏன் எந்நேரமும் நாசமோசத்திற்கு ஏதுவாயிருக்கிறோம்? நான் அனுதினமும் சாகிறேன். அதை நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவினால் உங்களை குறித்து நான் பாராட்டுகிற மேன்மையை கொண்டு சத்தியமாய் சொல்லுகிறேன். இங்கே பவுல் என்ன சொல்கிறார் என்றால், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்திராவிட்டால் எந்நேரமும் தங்களுடைய வாழ்க்கையை நாசமோசத்திற்கு எதிராக அவர்கள் அர்ப்பணித்து வாழ்வது புத்தியீனமானது. ஆனால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவோடு எழுப்பப்பட்டிருக்கிறபடினாலே விசுவாசிகள் அவரோடு கூட அடையாளப்படுத்தப்பட்டவர்களாயிருக்கிறார்கள். இதை புரிந்து கொள்ளும்படியாக ரோமர் 6 அதிகாரம் 3-4 வசனங்களை வாசிக்கிறேன். கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்ற நாம் அனைவரும் அவருடைய மரணத்துக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றதை அறியாமல் இருக்கிறீர்களா? மேலும் பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டது போல நாமும் புதிதான ஜீவனுள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படிக்கு அவருடைய மரணத்திற்குள்ளாக்கும் ஞான ஸ்நானத்தினாலே கிறிஸ்துவுடனே கூட அடக்கம் பண்ணப்பட்டோம். இப்பொழுது நாம் உயிருள்ள ஒரு கிறிஸ்துவோடு கூட இணைக்கப்பட்டவர்களாய் இருக்கிறோம். இப்பொழுது கிறிஸ்து உயிர் தெழுந்தவராக இல்லை என்றால் செய்கிற தியாகங்களெல்லாம் நான் செய்வதிலே மதியீனமாயிருக்கிறேன். அதாவது, எப்பொழுது எனக்கு மரணம் வருமோ என்ற சூழ்நிலையிலே நான் பணி செய்வது மதியற்றது என்கிறார். 1 கொரிந்தியர் 15:32. நான் எபேசுவிலே துஷ்ட மிருகங்களுடனே போராடினேன் என்று மனுஷர் வழக்கமாய் சொல்லுகிறேன். அப்படி போராடினதினாலே எனக்கு பிரயோஜனம் என்ன? மரித்தோர் உயிர் தழாவிட்டால் புசிப்போம், குடிப்போம், நாளைக்கு சாவோம் என்று சொல்லலாமே. இங்கே பவுல் கேட்கிற கேள்வி என்னவென்றால், இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுப்பப்படாவிட்டால் என்னுடைய விசுவாசத்திற்காக என்னை ஏன் அவர்கள் சிங்கத்தின் கூட்டிலே போடுவதற்கு நான் அனுமதிக்க வேண்டும்? நான்
இயேசு கிறிஸ்துவின் மரணத்தோடு கூட ஞான ஸ்நானம் பண்ணப்பட்டிருக்கிறேன். அவருடைய மரணத்தோடு கூட நான் அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிறேன். நான் ஜீவனுள்ள கிறிஸ்துவோடு கூட இணைக்கப்பட்டிருக்கிறதுனாலே நான் மரித்தோரோடு கூட அடையாளம் பண்ணப்பட்டிருக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் மரணத்தோடும் உயிர்த்தெழுதலோடும் அடையாளப்படுத்தப்பட்டிருப்பது என்பது மிக உன்னதமான ஒரு உண்மை. இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்தராவிட்டால் மரித்தவர்கள் உயிரோடு எழும்ப மாட்டார்கள் என்றால் நாமும் எப்பிக்கூரியரைப் போல புசிப்போம், குடிப்போம், நாளைக்கு சாவோம் என்று சொல்லிக் கொண்டு இருக்கலாமே என்கிறார். 1 கொரிந்தியர் 15:33-34 வசனங்கள். மோசம் போகாதிருங்கள், ஆகாத சம்பாஷணைகள் நல்லொழுக்கங்களை கெடுக்கும். நீங்கள் பாவம் செய்யாமல் நீதி கேட்க விழித்து கொண்டு தெளிந்தவர்களாயிருங்கள். சிலர் தேவனை பற்றி அறிவில்லாதிருக்கிறார்களே, உங்களுக்கு வெட்கமுண்டாக இதை சொல்கிறேன். உயிர்த்தெழுதலை கேள்வி கேட்ட கொரிந்து மக்களால் கொரிந்து சபை விசுவாசிகள் ஏமாற்றப்பட்டார்கள். தேவனை குறித்த எந்த அறிவும் இல்லாமல் அநேக காரியங்களை சொல்லக்கூடியவர்களாக அந்த கொரிந்து பட்டணத்து மக்கள் இருந்தார்கள். பவுல் என்ன சொல்கிறார் என்றால், அவர்கள் தவறான கருத்துக்களை அறிந்து கொள்வார்கள் என்றால் தவறாக செயல்படுவார்கள். எனவேதான் அவர்கள் பாவம் செய்வதை நிறுத்த வேண்டும் என்று சொல்லுகிறார். ஏனென்றால் அவர்கள் ஒரு நாள் உயிரோடு எழுப்பப்பட போகிறார்கள். பாருங்கள், 1 கொரிந்தியர் 15:35. ஆகிலும் மரித்தோர் எப்படி எழுந்திருப்பார்கள்? எப்படிப்பட்ட சரீரத்தோடு வருவார்கள் என்று ஒருவன் சொல்வானாகில். பவுல் அப்போஸ்தலன் 2 கேள்விகளுக்கு பதில் சொல்லப் போகிறார். அங்கே இருந்த மனிதர்கள் சரீரம் உயிர்த்தெழுதலுக்கும் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வதற்கும் இடையிலே உண்டான வித்தியாசத்தை பகுத்தறிய முடியாதவர்களாய் இருந்தார்கள். பிளேட்டோ என்பவரும் சிசரா என்பவரும் ஆத்மா நித்தியமானது என்பதை குறித்து வாக்குவாதம் செய்தார்கள். அப்போஸ்தலனாகிய பவுல் சரீரம் உயிரோடு எழுப்பப்படும் என்பதை குறித்து வாக்குவாதம் செய்கிறார். சதுசேயர்கள் உயிர்த்தெழுதலையும் அதற்கு பின் மனிதன் பெற்றுக்கொள்ளப் போகிற வாழ்க்கையும் குறித்தும் நம்பவே இல்லை. அப்படி ஒன்றுமே இல்லை என்றார்கள். அவர்களுக்கு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொன்ன பதில் ஞாபகத்தில் இருக்கிறதா? கவனிங்கள், மத்தேயு எழுதின சுவிசேஷம் 22 வசனங்களை வாசிக்கிறேன். மேலும் மரித்தோர் உயிர்த்தெழுதலை பற்றி நான் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமாயிருக்கிறேன் என்று தேவனால் உங்களுக்கு உரைக்கப்பட்டிருக்கிறதை நீங்கள் வாசிக்கவில்லையா? தேவன் மரித்தோருக்கு தேவனாயிராமல் ஜீவன் உள்ளோருக்கு தேவனாயிருக்கிறார் என்றார். சரீர உயிர்த்தெழுதல் இல்லை என்று சொன்னவர்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை கொண்டு பவுல் பதில் கூறினார். இப்பொழுது கேள்வி என்னவென்றால், மரித்து போன ஒரு சரீரமானது உயிரோடு எழுப்பப்படும் பொழுது எப்படி அது பழைய சரீரம் போலவே இருக்கும் என்பதுதான் கேள்வி. பவுல் என்ன சொல்கிறார் என்றால், இயற்கையின்படி நமது சரீரம் எல்லாம் ஒன்று போலவே இருந்தாலும் எல்லாம் பூரணமாக ஒன்று போல இல்லை என்பதை சொல்கிறார். 2 கண்கள் 2 கால்கள் இருக்கிறது, எல்லாருக்கும் அவ்வாறு தான் இருக்கிறது. ஆனால் எல்லாரையும் நாம் வேறுபடுத்தி காணக்கூடியவர்களாக இருக்கிறோம். 1 கொரிந்தியர் 15:36. புத்தியீனனே, நீ விதைக்கிற விதை செத்தால் ஒழிய உயிர்க்க மாட்டாதே. உயிர்த்தெழுதல் எப்படி என்ற கேள்விக்கான விடையைத்தான் இங்கே சொல்கிறார். உங்களுக்கு அறிவு இருந்தால் நீங்களே சற்று சிந்தித்து பார்க்கலாம். ஒரு விதை நடப்படும் பொழுது அது மரிக்கிறது, மீண்டுமாக அதிலிருந்து ஒரு செடி வருகிறது, அதிலே விளைகிற தானியம் ஏற்கனவே விதைக்கப்பட்ட விதையைப் போலவே இருக்கிறது. ஆனாலும் இரண்டும் ஒன்றல்ல. விதைக்கப்படும் விதையானது அழிந்து போனாலும் அது தொடர்கின்ற ஒன்றாயிருக்கிறது. இது நமக்கு ஒரு பெரிய ரகசியம் போல தெரிந்தாலும் அது நடைபெறுகின்ற ஒன்றாக இருக்கிறது. மரணம் என்றால் என்ன? மரணம் என்பது பிரிக்கப்படுதல். அது ஆவியின் முடிவு அல்ல, அல்லது ஒரு ஆழ்தத்துவத்தின் முடிவும் அல்ல. அவை மரிக்கிறதில்லை. நீங்கள் கர்த்தருடைய பிள்ளையாக இருப்பீர்கள் என்றால் உண்மையாக நீங்கள் அவரோடு வாழும்படியாக கடந்து செல்கிறீர்கள். சரீரமே அழிவை சந்திக்கிறது. மரணம் என்பது உண்மையான அந்த மனிதனிலிருந்து சரீரம் பிரிக்கப்படுவது. சரீரமானது அழுகி அழிந்து போகிறது. மண்ணிற்கு மண்ணாக, சாம்பலுக்கு சாம்பலாக அது போய்விடுகிறது. தொடர்ந்து பவுல் என்ன சரீரம் உயிரோடு எழுப்பப்படுகிறது என்பதை குறித்து சொல்கிறார். 1 கொரிந்தியர் 15:37. நீ விதைக்கிற போது இனி உண்டாகும் மேனியை விதையாமல் கோதுமை அல்லது மற்றொரு தானியத்தினுடைய வெறும் விதையையே விதைக்கிறாய். விதைக்கப்படும் விதையை குறித்து அவர் சொன்னது ஒரு எடுத்துக்காட்டு. கிறிஸ்து முதற்கனியாக இருக்கிறார். நாம் எல்லாரும் அவரை போல பின்தொடரப் போகிறோம். விசுவாசிகளை இந்த உலகத்திலிருந்து கர்த்தர் எடுத்துக்கொள்ளும் பொழுது, திருச்சபையை கர்த்தர் உலகத்திலிருந்து எடுத்துக்கொள்வதற்காக நாம் காத்திருக்கிறோம். அப்படி ஆண்டவர் நம்மை எடுத்துக்கொள்ளும்படி வரும் பொழுது நாம் மரித்திருந்தாலும் உயிரோடு எழுப்பப்படுவோம். அவர் விசுவாசிகளை உலகத்திலிருந்து எடுத்துக்கொள்ளும்படி வரும் பொழுது நாம் உயிரோடு இருப்போம் என்றால் நாமும் எடுத்துக்கொள்ளப்படும் பொழுதே அந்த மாற்றத்தை பெற்றுக்கொள்வோம். விதைக்கப்படும் விதையானது அதே
மற்றொரு சரீரத்தை கொடுக்கிறதில்லை. விதைக்கிறவன் முளைத்து வருகிற செடியிலே புதிய ஒரு விதையை உண்டாக்குகிறதில்லை. தேவனே அந்த புது படைப்பை உண்டாக்குகிறார். புரிகிறதா? 1 கொரிந்தியர் 15:38. அதற்கு தேவன் தமது சித்தத்தின்படியே மேனியை கொடுக்கிறார். விதை வகைகள் ஒவ்வொன்றிற்கும் அதற்கேற்ற மேனியையே கொடுக்கிறார். இப்பொழுது பவுல் மற்றும் ஒரு காரியத்தை குறித்து பேச ஆரம்பிக்கிறார். இது எல்லாமே வாழ்க்கையை குறித்த ரகசியங்கள் தான். மரணத்தை குறித்த ரகசியத்தை விட வாழ்க்கையை குறித்த ரகசியம் பெரியது. நீங்கள் ஒரு நெல்லை பயிரிடும் பொழுது ஒரு நெற்கதிர் வருகிறது. அதிலிருந்து ஒரு கோதுமையோ ஒரு சோளமோ வருகிறதில்லை. இப்பொழுது அவர் தாவர இயலிலிருந்து விலங்கியலை பற்றி சொல்லப் போகிறார். பாருங்கள், 1 கொரிந்தியர் 15:39. எல்லா மாம்சமும் ஒரே விதமான மாம்சம் அல்ல. மனுஷருடைய மாம்சம் வேறே, மிருகங்களுடைய மாம்சம் வேறே, மச்சங்களுடைய மாம்சம் வேறே, பறவைகளுடைய மாம்சம் வேறே. பிரியமானவர்களே, ஒரு மனிதனுக்கும் மிருகத்திற்கும் உள்ள வித்தியாசத்தை விட, ஒரு மீனுக்கும் பறவைக்கும் உள்ள வித்தியாசத்தை விட, மரித்து போன சரீரத்திற்கும் உயிரோடு எழுப்பப்பட்டிருக்கும் சரீரத்திற்கும் உள்ள வித்தியாசம் பெரிதாக இருக்கும். 1 கொரிந்தியர் 15:40-41 வசனங்கள். வானத்துக்குரிய மேனிகளும் உண்டு, பூமிக்குரிய மேனிகளும் உண்டு. வானத்துக்குரிய மேனிகளுடைய மகிமையும் வேறே, பூமிக்குரிய மேனிகளுடைய மகிமையும் வேறே. சூரியனுடைய மகிமையும் வேறே, சந்திரனுடைய மகிமையும் வேறே. நட்சத்திரங்களுடைய மகிமையும் வேறே. மகிமையிலே நட்சத்திரத்துக்கு நட்சத்திரம் விசேஷித்திருக்கிறது. இப்பொழுது அவர் வான சாஸ்திரத்திற்குள்ளே கடந்து சென்று எல்லா நட்சத்திர கூட்டங்களும் ஒன்று போல இல்லை என்பதை சொல்கிறார். சூரியனானது சந்திரனைப் போல இல்லை, அல்லது மற்ற நட்சத்திரங்களைப் போல இல்லை. நட்சத்திரங்களும் ஒன்றுக்கொன்று வேறுபட்டதாயிருக்கிறது. 1 கொரிந்தியர் 15:42 வசனம். மரித்தோரின் உயிர்த்தெழுதலும் அப்படியே இருக்கும். அழிவுள்ளதாய் விதைக்கப்படும், அழிவில்லாததாய் எழுந்திருக்கும். ஆதாமுக்கு கொடுக்கப்பட்ட சரீரமானது மரணத்திற்குரிய சரீரம்தான். அவன் பாவம் செய்யாதிருந்தால் மரித்திருக்க மாட்டான். ஆனாலும் அவனுடைய சரீரமானது மரணத்திற்கு ஏற்ற சரீரமே என்றாலும் உயிர்த்தெழுதலின் சமயத்திலே கெட்டுப்போகாத ஒரு சரீரம் நமக்கு கொடுக்கப்படுகிறது. 1 கொரிந்தியர் 15:43. கனவீனம் உள்ளதாய் விதைக்கப்படும், மகிமை உள்ளதாய் எழுந்திருக்கும். பலவீனம் உள்ளதாய் விதைக்கப்படும், பலம் உள்ளதாய் எழுந்திருக்கும். ஆம் பிரியமானவர்களே, அந்த சரீரத்திலே அது மகிமை உள்ளதாயிருக்கும், அது பலன் உள்ளதாயிருக்கும். 1 கொரிந்தியர் 15:44. ஜென்ம சரீரம் விதைக்கப்படும், ஆவிக்குரிய சரீரம் எழுந்திருக்கும். ஜென்ம சரீரமும் உண்டு, ஆவிக்குரிய சரீரமும் உண்டு. அநேக ஆண்டுகளுக்கு முன்னதாக ஒரு பெரிய பட்டணம் ஒன்றிலே உயிர்த்தெழுதல் ஆவிக்குரியதா சரீரத்திற்குரியதா என்பதை குறித்த ஒரு வாக்குவாதம் நடைபெற்றது. ஒரு பிரசித்தி பெற்ற கிரேக்க பண்டிதர் உயிர்த்தெழுதல் ஆவிக்குரிய காரியம் என்று நிரூபிப்பதற்கான பல காரியங்களை எழுதி அந்த கூட்டத்திலே வாசித்தார். சிலர் சொன்னார்கள், இது மிக அருமையான ஒரு உரை, இதை நாம் அச்சடித்து எல்லாருக்கும் கொடுக்க வேண்டும் என்றார்கள். அங்கே இருந்த மற்றொரு கிரேக்க பண்டிதர் எழுந்து, பெயர் சொல் முக்கியமா, வினை சொல் முக்கியமா, எது பலன் உள்ளது என்று கேட்டார். அப்பொழுது பெயர் சொல் தான் முக்கியமானது என்று எல்லாரும் பதில் உரைத்தார்கள். ஆனால் சற்று முன் பேசிய பண்டிதர் அவர்கள் வினை சொல்லுக்கு முக்கியத்துவம் கொடுத்து பேசினார்களே என்று கூறிய பொழுது யாராலும் பேச முடியவில்லை. இப்பொழுது அந்த வசனத்தை மீண்டுமாக பார்ப்போம். ஜென்ம சரீரம் விதைக்கப்படுகிறது, ஆவிக்குரிய சரீரம் எழுந்திருக்கிறது. உயிர்த்தெழுதலை தாண்டி வருகிற ஒரு காரியம் சரீரம். ஒரு விதமான சரீரம் விதைக்கப்பட்டு வேறு விதமான சரீரம் எழுப்பப்படுகிறது. அது உயிரோடு எழுப்பப்பட்ட ஒரு சரீரம், அது ஆவிக்குரிய ஒரு சரீரம். இப்பொழுது பூரணமாக அது ஆவியானவராலே ஆளப்படுகிற ஒரு சரீரமாயிருக்கிறது. இருந்தாலும் அதுவும் ஒரு சரீரம்தான். 1 கொரிந்தியர் 15:45. அந்தபடியே முந்தின மனுஷனாகிய ஆதாம் ஜீவாத்மாவானான் என்று எழுதியிருக்கிறது. பிந்தின ஆதாம் உயிர்ப்பிக்கிற ஆவியானவர். முந்தின மனுஷனாகிய ஆதாம் சரீர பிரகாரமானவன், பிந்தின ஆதாம் அதாவது இயேசு கிறிஸ்து ஆவிக்குரியவர். வசனம் 46-47 பாருங்கள். ஆகிலும் ஆவிக்குரிய சரீரம் முந்தினதல்ல, ஜென்ம சரீரமே முந்தினது, ஆவிக்குரிய சரீரம் பிந்தினது. முந்தின மனுஷன் பூமியிலிருந்து உண்டான மண்ணானவன். இரண்டாம் மனுஷன் வானத்திலிருந்து வந்த கர்த்தர். முதல் மனுஷன் பூமியிலிருந்து உண்டானவன். காய்காஸ் என்று சொல்லப்படும் அந்த வார்த்தைக்கு களிமண் என்பது பொருள். இந்நாட்களிலே சுற்றுப்புற சூழலை குறித்து எவ்வளவோ பேசுகிறோம். இருந்தாலும் பூமியை நாம் எவ்வளவோ கெடுத்து விட்டோம். மனிதன் இந்த பூமிக்குரியவன். மனிதன் எப்பொழுதுமே குப்பை கூலங்களை உண்டாக்குகிறவனாயிருக்கிறான். ஆனால் இரண்டாவது மனிதன் பரலோகத்திலிருந்து வந்த கர்த்தர். 1 கொரிந்தியர் 15:48-50 வரை பாருங்கள்.
மண்ணானவன் எப்படிப்பட்டவனோ மண்ணானவர்களும் அப்படிப்பட்டவர்களே. வானத்துக்குரியவர்கள் எப்படிப்பட்டவரோ வானத்துக்குரியவர்களும் அப்படிப்பட்டவர்களே. மேலும் மண்ணானவனுடைய சாயலை நாம் அணிந்திருக்கிறது போல வானவருடைய சாயலையும் அணிந்து கொள்ளுவோம். சகோதரரே, நான் சொல்லுகிறது என்னவெனில், மாம்சமும் இரத்தமும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிக்க மாட்டாது. அழிவுள்ளது அழியாமையை சுதந்தரிப்பதில்லை. நாம் எல்லாருமே மண்ணானவர்கள். நாம் ஆதாமிலிருந்து வந்தவர்கள். நம்முடைய நிலைமை அதுதான். ஆனாலும் நாம் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறோம். நாம் அவரோடு இணைக்கப்பட்டிருக்கிறோம். எனவே நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது. நித்தியமான சரீரத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக நாம் உயிர் தெழும்புவோம் என்ற நம்பிக்கையே அது. அப்படி உயிர் தெழும்பும் பொழுது நித்தியமாக நாம் கிறிஸ்துவோடு கூட இருப்போம். இப்பொழுது மண்ணான சரீரத்தை உடையவர்களாக இருக்கிறோம். நாம் பரலோக வாழ்க்கைக்கான சரீரத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக எதிர்பார்த்திருக்கிறோம். மாம்சமும் இரத்தமும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பதில்லை. இந்த நம்முடைய பழைய சரீரங்கள் பரலோகத்தை அனுபவிக்கப் போகிறதில்லை. தேவன் இந்த சரீரத்திற்கு பதிலாக ஒரு மகிமையான சரீரத்தை நம் ஒவ்வொருவருக்கும் கொடுக்கப் போகிறார். எத்தனை ஆனந்தமான ஒரு காரியம் இல்லையா? ஒரு விதையைப் போல இந்த சரீரம் மண்ணிற்குள்ளே வைக்கப்பட வேண்டும். பின்னர் அந்த சரீரத்திற்கு பதிலாக நாம் குடியிருக்கும்படியான புதிய ஒரு கூடாரம் கொடுக்கப்பட போகிறது. அது பழைய சரீரத்தைப் போல இருக்காது. இருந்தாலும் ஓரளவிற்கு அந்த சரீரத்தைப் போலவே இருக்கும். சிலருடைய சரீரங்கள் நெருப்பினாலே சுட்டரிக்கப்பட்டு சாம்பல்கள் கடலிலோ நதியிலோ கரைக்கப்படுகிறது. இதை குறித்து சிலர் எண்ணும் பொழுது, இந்த சரீரங்கள் தான் சாம்பல் ஆகிவிட்டதே, இனி எப்படி ஆண்டவர் அதை உயிரோடு எழுப்ப முடியும் என்று எண்ணுவார்கள். பிரியமான சகோதரனை சகோதரியே, தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்பது உங்களுக்கு தெரியுமா? தேவனே இந்த நம்முடைய சரீரத்தை உருவாக்கியவர். அதே போல மற்றொரு சரீரத்தை உருவாக்க அவராலே முடியும். ஒரு கல்லறிடத்திலிருந்தோ அல்லது கடலிலே கரைக்கப்பட்ட சாம்பலிலிருந்தோ தேவன் மீண்டுமாக ஒரு சரீரத்தை கொண்டு வருவார். ஆதி திருச்சபையிலே முதலாவது இருந்த வேத பொருட்டு சரீர உயிர்த்தெழுதல் இல்லை என்பது. அப்போஸ்தலனாகிய பவுல் சரீர உயிர்த்தெழுதல் உண்டு என்பதை எவ்வளவு தெளிவாக விளக்கிறார் என்பதை பார்த்தோம். மிக தெளிவாக இயேசு கிறிஸ்து மரித்தார், அவர் உயிரோடு எழுந்தார். எனவே நம்முடைய சரீரமும் உயிரோடு எழுப்பப்படும். நம் ஒவ்வொருவருக்கும் ஆவிக்குரிய சரீரம் கொடுக்கப்படும் என்பதை கூறுகிறார். 1 கொரிந்தியர் 15:51. இதோ ஒரு இரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன். நாம் எல்லாரும் நித்திரை அடைவதில்லை. ஆகிலும் கடைசி எக்காலம் தொனிக்கும் போது ஒரு நிமிஷத்திலே ஒரு இமைப்பொழுதிலே நாம் எல்லாரும் மறுரூபமாக்கப்படுவோம். இரகசியம் என்றால் என்ன? பலமுறை நாம் இதை குறித்து சிந்தித்திருக்கிறோம். பழைய ஏற்பாட்டிலே வெளிப்படுத்தப்படாத ஒன்று புதிய ஏற்பாட்டிலே இப்பொழுது வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. உங்கள் சாதாரணமான கண்களினால் இதை கண்டுகொள்ள முடியாது. அதை உங்கள் கண்கள் கண்டதுமில்லை, காதுகள் கேட்டதுமில்லை. மனிதன் இதை குறித்து எண்ணியதும் இல்லை. அது தேவனே வெளிப்படுத்திய உண்மை. எனவேதான் இதை குறித்து சொல்லும் பொழுது ஒரு இரகசியத்தை உங்களுக்கு நான் அறிவிக்கிறேன். நாம் எல்லாரும் நித்திரை அடைகிறதில்லை என்கிறார். நாம் எல்லாரும் மரணத்திற்குள்ளே கடந்து செல்லப் போகிறதில்லை. இருந்தாலும் விசுவாசிகள் எல்லாரும் அந்த வித்தியாசமான சரீரத்தை பெற்றுக்கொள்ளப் போகிறார்கள். நீங்கள் மரித்தாலும் சரி மரிக்காவிட்டாலும் சரி அந்த மாற்றத்தை பெறுவீர்கள். ஒருவேளை சிலர் சொல்ல நீங்கள் கேட்டிருப்பீர்கள், நான் உயிரோடு இருக்கும் காலத்திலே அவர் வருவார் என்றால் அவரோடு நான் எடுத்துக்கொள்ளப்படுவேன் என்று சொல்வார்கள். நாம் அவருடைய பிரசன்னத்திற்குள்ளே கடந்து செல்லும் முன்னதாக அந்த மாற்றத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். 1 கொரிந்தியர் 15:52. இக்காலம் தொனிக்கும், அப்பொழுது மரித்தோர் அழிவில்லாதவர்களாய் எழுந்திருப்பார்கள், நாமும் மறுரூபமாக்கப்படுவோம். இங்கே அப்பொழுது என்று சொல்லப்படுகிறதான நேரம் மிக குறைவான ஒரு நொடி. இந்த இடத்திலே சொல்லப்பட்டிருக்கிறதான கிரேக்க வார்த்தை என் அட்டோமோ. இந்த வார்த்தையிலிருந்து தான் ஆட்டம் அல்லது அணு என்கிற வார்த்தை வந்தது. உண்மையில் ஆட்டம் என்று சொல்லும் பொழுது அது பொருள்களிலேயே சிறிய பொருள் அல்ல. நேரத்திலே மிக குறைவாக கணக்கிடப்படக்கூடிய ஒரு நேரம். கண்ணை தட்டி விழிக்கும் முன்னதாக உயிரோடு இருக்கிற நாம் ஆட்டம் பெறுவோம். அதாவது அவர் அங்கே வருகிறார், அவர் இங்கே வந்து கொண்டிருக்கிறார் என்று சொல்வதற்கு கூட நேரம் இருக்காது. கடைசி எக்காலம் என்று சொல்லப்பட்டிருக்கிறதே, அது என்ன? அதாவது இறுதியான அழைப்பு. எக்காலம் என்பது அவருடைய சத்தம். இதை குறித்து வெளிப்படுத்தின விசேஷம் 1 அதிகாரம் 10 முதல் 13 வசனங்களிலே நாம் பார்க்கலாம். கடைசி எக்காலம் இயேசுவின் குரல். மனுக்குலத்தை பார்த்து அவர் அழைக்கும் கடைசி அழைப்பிலே மரித்தோரை உயிரோடு எழும்பும்படியாகவும் அழைக்கிறார். லாசர்வே வெளியே வா என்று அழைத்தார் அல்லவா? அதுபோன்ற ஒரு அழைப்பு. மரித்த விசுவாசிகள் அழிவில்லாதவர்களாக எழுந்திருப்பார்கள், நாமும் மறுரூபமாக்கப்படுவோம். 1 கொரிந்தியர் 15:53. அழிவுள்ளதாகிய இது அழியாமையையும் சாவுக்கேதுவாகிய இது சாவாமையும் தரித்து கொள்ள வேண்டும்.
இங்கே வேண்டும் என்று சொல்லப்படுகிற அந்த கட்டாய வார்த்தையை கவனிக்கிறோம். நாம் இருக்கும் வண்ணமாக பரலோகத்திற்கு செல்ல முடியாது. பழைய சரீரத்தோடு நாம் செல்ல முடியாது. நம்முடைய பழைய கண்களினாலோ காதுகளினாலோ எதையும் உணர முடியாது. பரலோகத்தை பொறுத்த மட்டிலேயும் இப்பொழுது நமக்கு இருக்கிற கண்களும் காதுகளும் பயனற்றது. இந்த உலகத்திலே நம்மால் எல்லாவற்றையும் பார்க்க முடியவில்லை, எல்லாவற்றையும் கேட்க முடிகிறதில்லை. இந்த சரீரத்தோடு பரலோகம் சென்றால் அங்கே நடப்பதிலே பாதி நமக்கு கேட்காது, பாதியை நாம் பார்க்கவும் முடியாது. அருமையானவர்களே, நாம் பரலோகத்திலே செல்லும் பொழுது அங்கே நாம் அனுபவிக்க வேண்டிய எதையும் நாம் இழந்து போகக்கூடாது. இருந்தாலும் மிக தெளிவாக நாம் பார்க்கிறது என்ன? அழிவுள்ளதாகிய இது அழியாமையையும் சாவுக்கு ஏதுவான இது சாவாமையையும் தரித்து கொள்ள வேண்டும். 1 கொரிந்தியர் 15:55 முதல் 57 வரை பாருங்கள். மரணமே உன் கூர் எங்கே? பாதாளமே உன் ஜெயம் எங்கே? மரணத்தின் கூர் பாவம், பாவத்தின் பலன் நியாயப்பிரமாணம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். வேதத்தை கற்றுக் கொடுக்கும் ஒருவர் சொல்லும் பொழுது, ஒரு தேனி அதன் கொடுக்கை இழந்தது போல மரணம் என்கிற கூர் எடுக்கப்படும் என்று சொல்கிறார். ஒரு தேனியின் கொடுக்கு எப்பொழுது அகற்றப்பட்டது என்பது நமக்கு தெரியாது. ஒவ்வொரு தேனியாக பார்த்து உனக்கு கொடுக்கு இருக்கிறதா இல்லையா, கொடுக்கு எடுக்கப்பட்டு விட்டதா என்று நாம் கேட்க முடியாது. எனவே எந்த தேனியை பார்த்தாலும் நாம் பயப்படுகிறோம். ஆனால் பிரியமானவர்களே, மரணத்தின் கூர் எடுக்கப்பட்டு விட்டது. ஏன் தெரியுமா? நாம் மரணத்தை தாண்டி இப்பொழுது பார்க்கிறோம். ஒரு நித்தியமான வாழ்க்கைக்கான வாசல்தான் மரணம். அது நித்தியத்திற்கு நம்மை வழிநடத்தும் வாசலாக இருந்தாலும் நம்மிலே பலர் அந்த வாசல் வழியாக பிரவேசிக்க விரும்புகிறதில்லை. ஆனால் வசனம் என்ன சொல்கிறது? மரணமே உன் கூர் எங்கே? பாதாளமே உன் ஜெயம் எங்கே? பாதாளமானது ஜெயம் பெற்றது போல தெரிகிறது. வியாபாரத்தில் இருக்கிற பலர் பெரிய வியாபாரிகளாக, சிறந்த வியாபாரிகளாக இருக்கிறார்கள். ஆனால் மரணம் அவர்களையும் வென்று விடுகிறது. பெரிய பெரிய அதிகாரங்களுக்கு அநேகர் தெரிந்தெடுக்கப்படுகிறார்கள். பலர் அந்த அலுவல்களில் இருக்கும் பொழுதே மரித்து போகிறார்கள். அவர்கள் வாழ்க்கையின் உச்சக்கட்டத்தை அடைந்து விட்டோம் என்று எண்ணுகிறார்கள். ஆனால் மரணம் அவர்களையும் மேற்கொண்டு விடுகிறது. மரணம் கொடூரமான ஒன்றாக இருந்தாலும் இயேசு கிறிஸ்து அதன் வழியாகவும் கடந்து செல்கிறார். உடன்படிக்கை பெட்டி யோர்தானை கடந்தது போல இயேசு கிறிஸ்து எனக்காகவும் உங்களுக்காகவும் முன்னாலே மரண யோர்தானை கடந்து சென்று விட்டார். நானே உன்னுடைய மெய்ப்பெண் என்று சொல்கிறார். அவர் நம்முடைய வாழ்க்கையிலே வழி நடத்துகிறது மட்டுமல்ல, மரணத்தின் வழியாகவும் நம்மை வழி நடத்துகிறார். நித்தியத்திற்குள்ளேயும் நம்மை கொண்டு போய் சேர்க்கிறார். அடுத்ததாக மரணத்தின் கூர் பாவம் என்று பார்க்கிறோம். கவனித்தீர்களா? உண்மையான கொடுக்கு பாவம்தான். பாவத்தின் பலன் நியாயப்பிரமாணம். அதாவது நியாயப்பிரமாணம்தான் நாம் பாவிகள் என்பதை நமக்கு காட்டுகிறது. ஆனால் நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். மகா உபத்திரவ காலத்தின் பரிசுத்தவான்களை குறித்து சொல்லும் பொழுது வெளிப்படுத்தின விசேஷம் 12:11 அவர்கள் ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்தினாலே ஜெயித்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆம் பிரியமானவர்களே, நம்மிலே எவருமே வெற்றியை பெற்றுக்கொள்வதற்கு அது ஒன்றே ஒன்றுதான் வழி. 1 கொரிந்தியர் 15:58 ஆகையால் எனக்கு பிரியமான சகோதரரே, கர்த்தருக்குள் நீங்கள் படுகிற பிரயாசம் விருதாவாயிராது என்று அறிந்து நீங்கள் உறுதிப்பட்டவர்களாயும் அசையாதவர்களாயும் கர்த்தருடைய கிரியையிலே எப்பொழுதும் பெருகிறவர்களாயும் இருப்பீர்களாக. இந்த வசனம் 1 அதிகாரம் 9 வசனத்திற்கு நம்மை எடுத்துச் செல்கிறது. தேவன் உண்மை உள்ளவர். நம்முடைய குமாரனும் கர்த்தருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவுடனே நாம் ஐக்கியமாயிருப்பதற்கு உங்களை அழைத்த தேவன் உண்மை உள்ளவர். இயேசு கிறிஸ்துவோடு ஐக்கியமாயிருக்கும்படியாகவே நான் அழைக்கப்பட்டிருக்கிறேன். ஏற்கனவே பவுல் அப்போஸ்தலன் இந்த நிருபத்திலே சொல்லும் பொழுது எல்லாம் நமக்குரியது என்று சொன்னார் என்று பார்த்தோம். அப்போலோவோ, பவுலோ, காய்போவோ, உலகமோ, ஜீவனோ, மரணமோ, இக்காலமோ, வரப்போகிற காரியங்களோ எல்லாமே நமக்குரியது. நாம் கிறிஸ்துவுக்குரியவர்கள். இந்த வாழ்க்கை நமக்குரியது. இந்த வாழ்க்கையை அனுபவிக்க நான் விரும்புகிறேன். மரணமும் நமக்குரியது. மரணத்தை ஜெயித்த ஒருவர் நமக்கு உண்டு. இக்காலத்திற்குரிய காரியங்களோ வருங்காலத்திற்குரிய காரியங்களோ எல்லாம் நமக்குரியவைகள். எனவேதான் நம்மை நேசித்த அவர் மூலமாக நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். நிகழ்ச்சி கேட்ட அருமையான சகோதரனை சகோதரியே, மரணத்தை குறித்தும் உயிர்த்தெழுதலை குறித்தும் நீங்கள் தெளிவாக புரிந்திருப்பீர்கள் என்று நான் நினைக்கிறேன். கர்த்தர் தாமே உங்கள் வாழ்க்கையிலே உள்ள மரண பயத்தை எடுத்து போட்டு நித்தியத்தை நோக்கி நிச்சயமுள்ளவர்களாக வாழ முடிவு பரியந்த காத்துக்கொள்வாராக. ஆமேன். அன்பர்களே, இந்த நாளிலும் நாம் கற்றுக்கொண்டது என்ன? இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்தவர்கள் ஞான ஸ்நானம் பெறும்போது ஞான ஸ்நானத்தின் மூலமாய் இயேசு கிறிஸ்துவோடு அடையாளப்படுத்தப்படுகிறார்கள். அதாவது இயேசு கிறிஸ்து அவர்களுக்காக மரித்தார்,
உயிரோடு எழுப்பப்பட்டும் இருக்கிறார். எனவே அவர்களும் இந்த உலகத்திற்கு மரித்தவர்களாகவும் இயேசு கிறிஸ்துவுக்காக வாழ்வதற்காக உயிர் பெற்றவர்களாகவும் இருக்கிறார்கள். ஒரு மனிதனுக்கும் மிருகத்திற்கும் உள்ள வித்தியாசத்தை விட, ஒரு மீனுக்கும் பறவைக்கும் உள்ள வித்தியாசத்தை விட, மரித்து போன சரீரத்திற்கும் உயிரோடு எழுப்பப்பட்டிருக்கும் சரீரத்திற்கும் உள்ள வித்தியாசம் பெரிதாக இருக்கும். தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. தேவனே இந்த நமது சரீரத்தை உருவாக்கியவர். அதே போல மற்றும் ஒரு சரீரத்தை உருவாக்க அவராலே முடியும். கர்த்தர் தாமே உங்கள் வாழ்க்கையிலே உள்ள மரண பயத்தை எடுத்து போட்டு நித்தியத்தை நோக்கி நித்தியமுள்ளவர்களாக வாழ முடிவு பரியந்தம் காத்துக்கொள்வாராக. மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியிலே சந்திப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா தம்மிடத்தில் வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு நன்மையானவைகளை கொடுப்பது அதிக நிச்சயம். மத்தேயு 7:11 பின்பாகம்.